செவ்வாய்க்கிழமை வடக்கம் நேற்றான நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதி திரையுலகம் நோக்கிய ஒரு பார்வையாக அமைய காத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்நாட்களிலே இலங்கையும் இந்தியாவும் கூட்டு தயாரிப்பில் வெளியான திரைப்படங்கள் பல இருந்தன. உதாரணத்துக்கு நாங்கள் நங்கூரம் திரைப்படத்தை சொல்லலாம். அதே போல பைலட் பிரேம்நாத் திரைப்படத்தை நாங்கள் சொல்லலாம். இப்படியான திரைப்படங்கள் எல்லாம் இலங்கை இந்திய கூட்டுறவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தன. அதே போல் இலங்கையில் பல திரைப்படங்களுக்கு இந்திய கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் இலங்கையின் பல தயாரிப்புகள் சில எடிட்டிங் போன்ற சில விடயங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு எடிட்டிங் செய்யப்படுவதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பாக எதிர்வருகின்ற 13ஆம் தேதி வெளிவரவிருக்கின்ற திரைப்படம் தான் அந்தோணி திரைப்படம். இந்த முழு நீள திரைப்படத்துக்கு இசை அமைத்திருக்கின்றவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஆகவே அவருடைய இசையில் வெளிவரவிருக்கின்ற இந்த திரைப்படம் மும்மொழிகளிலும், விசேடமாக தமிழ் மொழி, சகோதர சிங்கள மொழி மற்றும் சகோதர மலையாள மொழியிலும் வெளிவரவிருக்கின்ற திரைப்படமாக, மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கின்ற திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது, அந்தோணி திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்த சுகிர்தன் கிறிஸ்துராஜா, அதே போல் ஜினோஷன் ராஜேஸ்வர் ஆகிய இருவரும் இணைந்து இந்த இயக்கி அந்த இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான், வெளிவரவிருக்கின்ற திரைப்படம் தான் அந்தோணி. ஆகவே இந்த திரைப்படத்தின் மற்றும் ஒரு இயக்குநராக இருக்கின்ற ஜினோஷன் ராஜேஸ்வர் அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்ற கலையத்துக்கு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்? நல்லா சுகமாக இருக்கிறேன். அந்தோணியை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள நிறைய ஆர்வத்தோடு இருக்கிறோம். அந்தோணி எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கிறது? நேயர்களுக்கு வணக்கம். அந்தோணி மிக சிறப்பாக வந்திருக்கு. ஒரு முழுமையான திருப்தியோட அந்தோணி திரைப்படத்தை எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முடித்து தியேட்டர் ரிலீஸுக்கு தயாராக வச்சுருக்கிறோம். ஒரு முழுமையான திருப்தி இருக்குது. ஒரு நல்ல படைப்பை எடுத்துட்டோம்ன்றது. இனி அது மக்கள் அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து ஒரு வெற்றி படைப்பாக மாற்றணும் என்ற எதிர்பார்ப்பில் அந்தோணி தயாராக இருக்குது. அந்தோணி என்ன சொல்ல வருகிறது? அந்தோணி எங்களுடைய சினிமாவில் ஒரு புதுவிதமான ஒரு வாழ்வியலையும் ஒரு அழகான காதல் கதையையும் காட்டுகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கும். அந்தோணி அன்பை மட்டும்தான் பேசுது. அந்தோணி ஒரு அழகான ஒரு அன்பை மட்டும் பேசும். அதாவது எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் அவருடைய தொழிலையோ அம்மாவையோ மனைவியையோ, அதாவது ஒட்டுமொத்தமாக அவருடைய குடும்பத்தை எப்போயுமே ஒரு மனிதன் வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டேனும். அந்த மாதிரியாக எங்களோட படம் ஒரு குடும்ப காதல் கதையை சுமந்து வருது. ஸோ அன்பை பேசுகின்ற ஒரு கடலோர காதல் காவியம் என்ற ஒரு பேரை நாங்கள் வச்சிருக்கிறோம். சரி, அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போது ஆயத்தமாக இருக்கிறது, பார்த்துட்டு வருவோமா? சரி, பாரு. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வேறு அலைய நிறுத்தல. அது மாதிரி தான் ஒன்றும். இதே கோயிலில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். உனக்கு ஏ போட்ட பெண்டன், எனக்கு கே போட்ட பெண்டன். சொந்தம்னு சொல்லு. இந்த கோவில் ஃபாதர், இந்த புறாக்கள், இது எல்லாத்துக்கும் மீறி இந்த அந்தோணி. நீ அம்மா அம்மா என்று கடல்லே கடந்தே, அந்த கடலம்மா தான் அவளை உனக்கு தந்திருக்க. கண்ணு கட்டுற தூரத்தில் சூரியன் மறைகிறதுக்குள்ள வந்துடும். சரியா? இந்த வருஷத்துக்குள்ள உங்க கிரடுகள் பிடிச்சதை விட ஒரு மீன் அதிகமா பிடிச்சிக்கிட்டு. புது வலையிலையோ பெரிய ஓட்டிலையோ இல்லடா மீன் பிடிக்கிறவன்ல இருக்கு. செஞ்ச பிள்ளைய திரும்ப செஞ்சேன்டா. வாழ்க்கையில கடல்ல இறங்குறத நினைச்சே பார்க்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரேன் பெரிய தொழில் ஒன்றுக்கும் போறையில. கரையுடான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா.
கடலோர வீடு குயில் வாழும் கூடு அலையோசையோடு குயிலோச சேர. அந்தோணி எதிர்வருகின்ற 13ஆம் தேதி திரையிடப்பெறவிருக்கின்ற திரைப்படம் தான் அந்தோணி. இதனுடைய இயக்குனர் ஜெனோஷனோடு தான் நாங்கள் பேசிய வண்ணமாக இருக்கின்றோம். ஜெனோஷன், இது எத்தனை நாட்கள் இது படமாக்கப்பட்ட திரைப்படம்? மொத்தமாக 27 நாட்கள். அதோட ஒரு 2 நாள் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணினாங்க. அது மிக குறைவான நேரம் தான். ஒரு 27 நாட்கள் படப்பிடி பண்ண தான் சொல்ல உண்மையாக. அதிலும் நீங்கள் இந்திய கலைஞர்களோடு விஷ்ணுமக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை இசையமைக்க நாங்கள் திரையிலும் காணக்கூடியதாக இருந்த நிலகள் ரவில் போன்ற மூத்த கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அப்படியாக அந்த நட்போடு நீங்கள் இந்த பயணித்த அனுபவம் எப்படி இருந்தது? தொடர்ச்சியாக நான் வந்து இந்தியாவில் தான் நிறைய வருஷம் வேலை செய்திருக்கேன் சினிமா சார்ந்து. அது வந்து என்ன காரணம்னு சொன்னால், தொழில்நுட்ப ரீதியாக வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் லேர்ன் பண்ணணும், எப்படி சினிமா எடுக்கிறீங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக அங்கேயே தொடர்ந்து வேலை செய்தபடியாக எனக்கு அவர்களோட வந்து எப்பயுமே ஒரு உறவு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ நாங்கள் படம் எடுக்கையும் அவையோட ஏதோ ஒரு பங்களிப்பு வந்து எங்களோட படத்துக்குள்ளே இருக்கணுமன்ற விருப்பம் இருந்தது. வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஸோ அவையோட ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டால் கூட இப்போ இவங்க வந்து ரொம்ப தெரிஞ்ச ஆட்கள் என்றபடியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுற, இப்படி போடா டக்குன்னு, அதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அது நல்லா இருக்கும். கொஞ்சம் இல்லை, அளவுக்கு அதிகமாகவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். சில லெஜெண்ட்ஸோடு அவங்கெல்லாம் பல படங்கள் ஒர்க் பண்ணினாக்கள். நிழல் ரவி சார்லாம் அவர் ஒரு கேமராவுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கணும், கேமரா இல்லாட்டி அவ்வளோ நுணுக்கமான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் என்ற ஒரு விஷயத்துக்காக வந்து அப்படி பயணிக்கிறது நல்லா இருக்கும். அது ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ப்ராஜெக்டில். நீங்கள் எப்படி இந்த சினிமாவுக்கான இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது? யாரோடு சேர்ந்து பயணிக்கிறீங்க? இது உங்களுடைய முதலாவது, நீங்கள் இயக்குகின்ற முதலாவது திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? சார், ஏற்கனவே பணிபுரிந்த அந்த அனுபவங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா ஜெனோஷன்? என்னுடைய அனுபவம்ன்றது பாடசாலை காலங்கள் தான். நான் படித்தது வந்து முதல் யாழ் மத்திய கல்லூரி, பிறகு வந்து புனித ஹென்ரியர்சர் கல்லூரி இளவாலையில் படித்து முடிக்கும் போது நான் வந்து நாடகமும் அரங்கியலும் தான் 6ஆம் ஆண்டு தொடர்ந்து படித்து கொண்டிருந்தான். எனக்கு நாடகங்கள் நடிக்கிறது, நாடகங்கள் கதை எழுதுறது என்று சொல்லி ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் தொடர்ச்சி தான் சினிமா. அப்போ நாடகமும் அரங்கியல்லையும் இருந்து நான் பிறகு வந்து திருமறை கலாமன்றத்துக்கு போனேன். அங்கே வந்து கூத்து சார்ந்து நாடகங்கள் சார்ந்து இயங்கி கொண்டிருந்தேன். அதுக்கடுத்து எனக்கு கரெக்டாக எப்படி போகணும்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து சினிமா எனக்கு கனெக்ட் ஆச்சு. அங்கே உள்ள சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறார்கள், மியூசிக் வீடியோஸ் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்ற பழக்கம் கிடச்சி அது கூடாக போனான். பட் ப்ராப்பராக நான் ஒர்க் பண்ணின படம் வந்து சினம் கொல்லன்னு சொல்லி ஒரு படம். அதில் வந்து நான் லாஸ்ட் ஏடியாக ஒர்க் பண்ணினேன். அதாவது வீக்கெண்ட் ஏடி, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் போவேன். நான் மற்ற நல்ல ஸ்கூல் இருக்கும், போயிட்டு ஒர்க் பண்ணுவேன். அதில் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு நல்ல கைதந்த ஒரு படித்த ஒரு இயக்குனர், அந்த மாதிரி ஒரு குரூ தான் அதில் இருந்தது. ஸோ அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவைகள் கதை கேட்க வந்து எனக்கு கேட்டு ஒரு சினிமா வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமாக நான் யோசித்தேன் நான் அந்த டைமே. ஏன்னா அந்த சினிமாவில் உப்புமா சினிமான்னு சொல்லுவினோம், அல்லது வந்து ஒரு மசாலா சினிமான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி உலகத்தரமான இந்த ஃபெஸ்டிவல் சினிமான்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், எந்த கேட்டகரிக்குள்ளே எந்த கூட்டணியோடு சேர்றோம்ன்ற ஒரு பங்கு அது பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பு பேசு பொருளாக இருக்கிற ஒரு படைப்பாக இருக்கணும், ஒரு தனித்தன்மையுடைய படைப்பாக இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு படைப்பாக இருக்கணும் என்ற ரீதியில் தான் நான் அந்த சின்ன வயதில் இருந்தே கொஞ்சமாக சினிமாக்குள்ளே ஈர்க்கப்பட்டேன் நான். உண்மையிலே இது திருமறை கலாமன்றம், அது நிறைய அர்ப்பணிப்போடு செயல்படுகிறது கலைகள் தொடர்பாக. உண்மையிலே அங்கிருந்து நீங்கள் அது மாத்திரமல்ல, அதிலிருந்து நீங்கள் சினிமா துறைகளும் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம். இப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஜெனோஷன். இப்பொழுது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் உருவாகி இருக்கின்ற இந்த அந்தோணி திரைப்படத்தினுடைய அழகான ஒரு பாடல் நம்முடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். பார்ப்போமா? பார்க்கலாம். பார்ப்போம். தூக்கம் போச்சு
போச்சு கண்ணு கண்ணு காலை எழுந்தால் நாளை எண்ணுவேன் வேலை செஞ்சாலும் உன்னை நினைப்பேன் காத்திருந்து காலம் போனதே உன்னை எண்ணி 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 தூக்கம் போச்சு சாமி சாமி ஏன் இவ்வளோ நேரம்? ராஜு நானும் குடிச்சினாங்க அவனுக்கு சரியான பரி அதான் அவனை விட்ட ஒன்றை விட்டு வந்தான். இப்போ உங்களுக்கு நான் அவளுக்குலாம் குடிக்கிறேன். பின்னாக பூமியில் வந்த பின்னாலே உள்ளோடும் எண்ணங்கள் சொல்லாது யாராக பிறந்தாலும் அதனால் என்ன கண்ணாலே சொன்னாலே புரியாதா ஊர் பேசும் கதை நீளும் பலவாறு ஊராரின் வாய் மூட இங்காறு சம்மதங்கள் வாங்குவதும் சாமர்த்தியமாய் சாதிப்பதும் உன்னாலாகும் என்னாலாகும் பின்னும் என்ன உன்னை எண்ணி 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 தூக்கம் போச்சு சாமி சாமி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் உருவான ஒரு அழகான ஒரு பாடல், இலங்கையின் அந்தோணி திரைப்படத்துக்காக உருவான ஒரு பாடல். பொதுவாக திரைப்படம் வெளியாவதற்கு முன்பதாக பண்பலைகளில் வானொலிகளில் பாடல்கள் ஒலிக்கும். ஆனால் திரையுலகம் என்று பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே லிரிக்ஸ் பாடல்கள் தான் நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும். திரைப்படத்தினுடைய திரையிடுவதற்கு முன்பதாகவும் அல்லது திரையிடப்பட்ட அந்த வாரத்திலும். ஆனால் முதல் முறையாக இந்த அந்தோணி திரைப்படத்தினுடைய பாடலை, அந்த ஒரிஜினல் வீடியோ பாடலை நாங்கள் தேசிய அலைவரிசை நேத்திர அலைவரிசையினூடாக திரையிடுவதற்கு முன்பதாகவே, பிரீமியர் ஷோவுக்கு முன்பதாகவே நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தனத்தை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். ஆகவே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ அழகான கணக்கச்சிதமான படப்பிடிப்பு, எடிட்டிங், அழகான ஒரு இசை காட்சி அமைப்பு எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறக்காமல் எதிர்வருகின்ற 13ஆம் தேதி வெளியிடப்படவிருக்கின்ற இந்த அந்தோணி திரைப்படத்தை நம் உறவுகள் நம்மளுடைய படைப்புகள் என்ற அந்த எண்ணத்தோடு சென்று திரை அரங்குக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதையும் தேசிய அலைவரிசை ரீதியிலே நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சின்னர்ஷன், இது எத்தனை நாட்கள் இந்த திரையிடப்பட்ட திரைப்படம் என்றதை நீங்கள் அழகாக சொல்லுங்கள். 27 நாட்களாக இந்த கடின உழைப்பாக அழகாக உருவான ஒரு திரைப்படம் என்று எந்த இடங்களில் நீங்கள் இந்த ஷூட்டிங் எல்லாம் வைத்தீங்க? இது முற்றுமுழுதாக யாழ்ப்பாணத்திலேயே எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். யாழ்ப்பாணத்தில் வந்து குருநகர், பாசையூர், அல்லைப்பட்டி என்று சொல்லி கடற்கரையோர பிரதேசங்களை அண்டி இந்த படம் வந்து முழுக்க படமாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், நிறைய கலைஞர்கள் அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது, தென்னிந்திய கலைஞர்கள்லாம். இதனுடைய தயாரிப்பாளர் யார், எந்த நிறுவனம், எவ்வளவு பொருட்செலவு? தயாரிப்பாளர் வந்து ஓசை ஃபிலிம்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் ரமணதாஸ் அண்ணா மற்றும் அவருடைய பாரியார் சுகந்தினி, இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறேனாம். ஆனாலும் கூட இவர்களுக்கு உதவியாக வந்து ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இந்த படத்தில் வந்து தங்களுடைய பணத்தை வந்து முதலீடு செய்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து உதவி செய்திருக்கிறேனாம்.
அதே போல் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் நிறைய உங்களுக்கு இந்த படப்பிடிப்புக்கான தொழில்நுட்ப கருவிகள் தேவைப்பட்டிருக்கும், உபகரணங்கள் எல்லாம் தேவைப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு செலவான ஒரு திரைப்படம், எப்படியான விடைகள்லாம்? பட்ஜெட்னு பார்த்தா இந்த திரைப்படம் வந்து உண்மையாக வந்து இரட்டை இலக்கத்திற்கும் அதிகளவான ஒரு பட்ஜெட் வந்து இந்த படத்திற்காக வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் படப்பிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் தான். படப்பிடிப்பில் வந்து எந்த ஒரு அளவுக்கு அதிகமான செலவுகளும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இருக்கிற போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்குக்கு நாங்கள் நிறைய செலவழிச்சிருக்கிறோம். மீன்ஸ் வந்து இப்போ நாங்கள் தமிழ், சிங்களம், மலையாளம் போன்ற 3 மொழிகளில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்குது. அதே போல் வந்து டெக்னிக்கலி வந்து சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸோடு தான் நான் போயிருக்கிறேன். அது என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் புதிய ஆட்கள் அல்லது வேறு யாரோடையும் போகக்கூடாதுன்றது இல்லை. எனக்கும் அங்கே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸோடு போகணுமென்ற ஐடியாலஜி. ஏன்னா நிறைய சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறோம், நிறைய திரைப்படங்களை பார்க்குறோம். ஏதோ ஒன்று பிள்ளையாக இருக்குது, ஏதோ ஒன்று சிக்கலாக இருக்குது, என்ன அதுண்டா அது என்னன்னு யாராலையுமே ஊகிக்க முடியலை. எந்த திரைப்படமே வணிக ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கல. அட்லீஸ்ட் காசு வேணாமன்றது அந்த கலைஞன்னு சொல்லலாம். ஆனால் தயாரிப்பாளருக்காவது போட்ட காசு டபுளாக கிடைக்கணும் தானே. அவர் அப்போ இன்னொரு படம் கட்டாயம் எடுக்கணும். அப்போ அந்த வகையில் எனக்கு ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் உண்மையாக தேவைப்படுது. நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்து ஒரு தமிழ் படத்துக்கு அதிகளவான செலவு வந்து செய்யப்பட்ட படம் அந்தோணி திரைப்படமாக இப்போ இருக்குது. எனக்கு என்ன இதை விட அதிகமாக இன்னும் செலவு செய்து இன்னும் நல்ல திரைப்படங்கள் வந்து இன்னும் பல கலைஞர்கள் கொடுக்கணுமன்றதுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தாலே எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அந்த வகையில் தயாரிப்பாளர் வந்து இந்த படத்துக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்கார் அவர் நிறைய விஷயங்கள். அதுமாதிரி கேமரா, அந்த டெக்னிக்கல் எல்லாமே வந்து கேமரா வந்து ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஊடாக தான் நாங்கள் கேமரா எடுத்த. நாங்கள் அவையில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆக்சுவலாக ஓன் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து எப்படின்னா ஒரு தமிழ் திரைப்படம் அலெக்ஸா கேமராவில் ஷூட் பண்ணப்பட்ட முதலாவது திரைப்படம்ன்றது அந்தோணி திரைப்படம் தான். நான் வேறு முக்கியமான இலங்கையில் வந்து தமிழ் திரைப்படங்களில் வேலை செஞ்சுருக்கேன், போருக்கு பின்னரான திரைப்படங்களில். அது எல்லாமே வேறு கேமரா செட்டப் தான் இருக்கும். பட் இது வந்து ப்ராப்பர் ஆரி ஃபிலிம் கேமராவில் வந்து ஷூட் பண்ணினாங்க. அதே மாதிரி லைட்ஸாக இருக்கட்டும், மற்ற க்ரேன், மற்ற என்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலுமே ப்ராப்பர் ஃபிலிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஸ்ரீ அண்ணாண்ட ஒரு அண்ணா, அவர் தான் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர். அவருக்கும் இந்த இடத்துல நன்றி. நிச்சயமாக. அதே போல் பணிபுரிந்த அனைவருக்குமே சம்பளம் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் அந்தோணி திரைப்படம் அமைந்திருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. இப்போது இலங்கை இந்திய கூட்டு ஒப்பந்தமாக அல்லது கூட்டு முயற்சியாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழ் மொழியிலும் சகோதர சிங்கள மொழியிலும் வெளிவருவது சரி, மலையாள மொழிக்குள் நுழைந்தது ஏன், எதற்காக? அது என்ன காரணம்னு சொன்னால், இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மொழிகளோட அந்த விஷுவல் வந்து கனெக்ட் ஆகுது என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷுவல் மீடியமோ இல்லாட்டி லாங்குவேஜ் மீடியம்னு சொல்லி அதை சொல்லுவேன். எங்களுக்கு வந்து இந்த வாழ்வியல் வந்து அப்படியே நீங்கள் மலையாளம் கேரளாவில் கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால் படம் பிடிக்கப்பட்ட அந்த லைவான அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது வாழ்வியல் முறை அது வந்து அப்படியே வந்து மலையாளத்தில் இருக்கிற கேரள இடத்துக்கு வந்து அந்த மாந்தர்களுக்கு வந்து ஒப்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு நாங்கள் ரீசெண்டாக தான் மலையாள ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு தமிழை விட மலையாள ட்ரெய்லரில் ஏதோ ஒரு அது எப்படி நான் அதை உணர்றேன்ன்றது எனக்கு புரியலை. நான் வந்து பெருசாக கேரளாவில் பெரிய லெவலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணினதில்லை. ஆனால் எப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னா அது ஒரு உயிர் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ மலையாளத்தோட கனெக்ட் ஆகின ஒரு வாழ்வியல் கதை என்றது வந்து 100% நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் சிங்களம் வந்து அது எங்களுடைய இன்னொரு சகோதர மொழி. அப்போ நாங்கள் வந்து இங்கே நல்ல ஒரு படம், சரியான ஒரு தரமான படம் பண்ணும்போது அவைகளை விட்டு நாங்கள் போகக்கூடாது. எங்களுடைய கதைகளை அவைகளுக்கு நாங்கள் சொல்லணும், தெரியப்படுத்தணும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. அவர்களுடைய திரைப்படங்கள் இப்போ அதிகளவான முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கு சிங்கள சினிமா. ஸோ அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய திரைப்படங்களை அவையின மொழியில் நாங்கள் காட்டணும் என்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதால் வந்து தமிழ், சிங்களம், மலையாளம்னு சொல்லி ரிலேட்டடாக போனாங்க. உண்மையிலே அது சிறப்பான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் எந்தெந்த பிரதேசங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்படவிருக்கின்றது, அதே போல் இந்தியாவில் எந்தெந்த பிரதேசங்களில் திரையிடுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? என்னென்னா அந்தோணி திரைப்படம் வந்து நிறைய விஷயங்களை தானாக கட்டமைச்சு
ஒரு ஒரு புது புது ஸ்டெப்ஸ் வந்து புதுசாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த வகையில் அந்தோணி திரைப்படம் மார்ச் 13 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் 10 கண்ட்ரிஸ் 10 நாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகுது. 10க்கும் மேற்பட்ட நாடுகள்னு தான் சொல்லணும். இலங்கை, இந்தியா, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், நோர்வே, டென்மார்க், சுவிஸ், ஸ்வீடன், யூகே, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், ஸோ 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து அந்தோணி வந்து ரிலீஸ் ஆகுது. அதுலேயும் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி இருக்கிற திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி போன்ற பல மாநிலங்கள்லேயும் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல் இலங்கையில் வந்து தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகள்லேயுமே இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லேயுமே ரிலீஸ் ஆகுது. மோஸ்ட் 25 மாவட்டங்கள்லேயுமே யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா, மன்னார், கொழும்பு, கம்பஹா, திருவண்ணாமலை எல்லா இடங்கள்லையுமே. அது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, படம் எங்கே ரிலீஸ் ஆகுது, 1 நாளா 2 நாளாண்டு. மார்ச் 13 நாங்கள் 2 வீக்ஸ் மேக்ஸிமம் படத்தை கொண்டு போகிறதுக்குரிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 வீக்ஸும் நீங்கள் வந்து படம் பார்த்து அந்த படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக திரையரங்கில் நிப்பாட்டணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். தியேட்டரில் சனம் இல்லாட்டி தியேட்டர் அடுத்த நாளே தூக்கிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ தியேட்டரை ஹோல்டு பண்ணணும், மக்கள் வந்து திரையரங்கத்தில் படம் பார்க்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம், இலங்கையின் தயாரிப்பான ஒரு திரைப்படம் இத்தனை நாடுகளில் இத்தனை திரையரங்குகளில் திரையிடப்படுவது இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியா? சில திரைப்படங்கள் திரையிட்டிருக்கிறேன் நாம், ஆனால் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து திரையிடல, அல்லது இண்டிவிஜுவல் ரிலீஸ் நடந்திருக்கு, ஒரு நாடாக நடந்திருக்கு, அல்லது யாழ்ப்பாணத்தில் திரையிட்டு இங்கே திரும்ப கொழும்புல வேறு அப்படி அவைகளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. உண்மையாக அப்படி நான் வந்து அவைகளை தாண்டி பெருசாக ஒன்று செய்கிறேன்னு சொல்லலை, அவைகளுக்கும் சேர்த்து நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்களுடைய திரைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னுக்கு வரேன். அதே போல் இனி அவையிலும் முன்னுக்கு வரணுமன்றதுக்காக தான் இந்த செயற்பாடு இது அமைந்திருக்கிறது சொல்லலாம். ஆமாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் அதேபோல் தமிழ்நாடும் அதேபோல் மலையாளத்திலும் அதேபோல் இறை நாடுகளிலும் ஒரே நாளில் திரையிடக்கூடாத ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கேட்டேன். சரி, அதே போல் இந்த இளையராஜா அவர்களுடைய இசை என்பது மிக பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் நமக்கு இசையமைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதுவே ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பம் எப்படி அமைந்தது? இளையராஜா சார் இசையமைக்கணும்ன்றது இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த திரைப்படம் அந்தோணி. சரி, அந்த சந்தர்ப்பம் பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இளையராஜா சார் வந்து அவர் ஒரு இசைத்தேவன், இசைஞானி, அவர் ஒரு மாபெரும் மியூசிக் லெஜண்ட், அது எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, சின்னதாக ஒரு கனவு. அது அவரை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கனவு தான். அதுக்கான முயற்சிகளை செய்தோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதுக்கு பின்னுக்கு. அங்கே போய் அதை எடிட் பண்ணிவிட்டு அவரை சந்திக்கிறதுக்கு உடான முயற்சிகள் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலே பேக் டு பேக் நாங்கள் ட்ரை பண்ணி ஃபாலோ அப்பில் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ எனக்கு என்னென்னா, அவர் இசை அமைக்கிறார்ன்றதை தாண்டி அவர்கிட்ட கொண்டே போட்டு காட்டுவோம். நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எப்படியாவது ஏற்படுத்தி போட்டு காட்டுவோம். அவருக்கு பிடிச்சிருந்தால் எங்களால் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அவர் முடியும்ன்றது சொன்னால் பண்ணுவோம். அப்படி இல்லையா போயானா சரி வந்துடுவோம், எடுத்துட்டு கிளம்பிடுவோம்ன்ற மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு டைம் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டேன். நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், இல்லைன்னா வேணாம், நாங்கள் வேறு ஏதாவது நல்ல மியூசிக் டைரக்டராக போயிடுவோம், நீங்கள் ராஜா சார் எல்லாம் ரொம்ப டஃப்பு, நம்மளால் போய் அவர்கிட்ட எப்படி பேசுகிறது, பக்கத்தில் உட்கார முடியாதுன்றது மாதிரி ஒரு இல்லை, நீ ட்ரை பண்ணு, போய் கேள், முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா சரி ஓகேன்ட்டு அவர் கொடுத்த ஒரு ஹோப்பில் போனாங்க. போயிட்டு படம் கதை சொல்லவா சார்ன்னு கேட்டோம். அதான் படமே பண்ணிட்டீங்க, என்ன எதுக்கு கதை என்றார். படம் பார்த்தார். அவருக்கு அந்த வாழ்வியல் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. அவரால் என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சு 5 பாடல்கள் எழுதி 5 பாடல்களுக்கு 5 பாடல்களை உருவாக்கி படம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் இசையமைச்சு தந்திருக்கிறார். அவற்றை இசை வந்து இந்த வாழ்வியலுக்கும் இந்த காட்சிக்கும் வந்து அவ்வளவு அற்புதமாக பொருந்தியிருக்கு. ஒரு இலங்கையில் வர்ற ஒரு திரைப்படத்தை வந்து எப்படி இசைஞானி இசையமைச்சா வந்து அது இந்த அளவுக்கு பொருந்தும் என்று நாங்கள் கற்பனையில் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார். அதை நாங்கள் கட்டாயம் தியேட்டரில் பார்த்து தான் அதை வந்து தெரிஞ்சு கொள்ளணும்.
நிச்சயமாக இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையிலே, அதே போல சுகிர்தன் கிறிஸ்துராஜா, ஜெனோசன் ராஜேஸ்வர் ஆகியோருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கின்ற திரைப்படம் இந்திய இலங்கை கலைஞர்கள் ஒன்றாக சங்கமித்திருக்கின்ற ஒரு திரைப்படம். ஆகவே அந்த திரைப்படத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்னும் பல திரைப்படங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஜெனோஷன், பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும். உங்களுடைய வெற்றி இலங்கைக்கான வெற்றி, அனைவருக்குமான ஒரு வெற்றி, அதுபோல் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு வெற்றி, அதேபோல் இலங்கை தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி. ஆகவே அந்த பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் என தேசிய அலைவரிசையின் ரீதியிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி ஜெனோஷன். நன்றி நன்றி நன்றி. இந்த 2 அம்சங்களூடாக நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வடக்கு நேத்திரா நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்த 2 நேர்காணல் பகுதிகள், அதே போல தலைப்பு பகுதி, அனைத்து பகுதியிலும் உங்களுக்கு நிறைவு தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கோணேஸ்வரனோடு இன்றைய நிகழ்ச்சிக்கான மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் மற்றும் அனைத்து செட் உதவிகளையும் புரிந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன். வணக்கம்.